மலர்கின்றது. அதெல்லாம் கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும். சீக்கிரமே நம்ம வீட்லயும் கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது பாரு. சரி நான் வரேன்க்கா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு வேலை இருக்கு. இருடா சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சீதா நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க மாமா. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது. பொங்க பானைக்கு மஞ்சள் வைக்கிறதுல இருந்து பொங்கலை இறக்கி கீழே வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் ஒரு ஆளு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இத்த தண்டி புள்ளை ஏதாவது வந்து உதவி பண்ணக்கூடாது? எதுக்கு தான் இதெல்லாம் புள்ளைன்னு வீட்டில் இருக்கோ தெரியல. குட் மார்னிங்மா, ஹாப்பி பொங்கல். எத்தனை மணிக்குடி குட் மார்னிங்? இன்னும் குளிக்கவே இல்லையா நீ? இப்போ தான் எந்திரிச்சு வர்றேன். அம்மா இன்னும் பொங்கல் வைக்கலையா? ஏன் பொம்பளை பிள்ளைன்னு வெளியில சொல்லாதடி. எல்லாம் வந்து பிறந்திருக்க பாரு என் வயிற்றுல. நான் வெளியில சொல்லலைனாலும் நான் பொம்பளை பிள்ளைன்னு தெரியும்லம்மா. அதை எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய் குளிச்சுட்டு வாடி முதல்ல. பொங்கல் வைக்கணும், நேரம் ஆயிடுச்சு. அம்மா பொங்க வைக்கிறதுக்கு எதுக்குமா குளிக்கணும்? அப்படியே வந்து வைக்க வேண்டியதானே? முதல்ல இந்த கொட்டாய் விரத நிப்பாட்டு. நாளும் கிழமையும் பல்லு விளக்குறதில்ல, குளிக்கிறதில்ல. சும்மா வந்து இப்படி நின்னுட்டா மட்டும் போதுமா? போ முதல்ல பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு வா. கண்டிப்பா குளிச்சே ஆகணுமாமா? போடி, சுடுதண்ணி போட்டிருக்கேன், போய் குளி. சரி கத்தாதீங்க. அந்த வளர்ந்த மாடை கூப்பிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லலாம்ல? அவனை ஒரு வேலையும் பார்க்க சொல்றது இல்ல. எல்லா வேலையும் நான் ஒரு ஆளு தான் பார்க்கணும்னு. 2 எருமையும் தான் சொல்றேன். எந்த எருமையும் எனக்கு எந்த உதவியும் பாக்குறது இல்ல. போ நீனாவது பொம்பளை பிள்ளையா லட்சணமா குளிச்சுட்டு வந்து வேலையை பாரு. சரிம்மா கத்தாத. போய் குளிச்சுட்டு வர்றேன். கொட்டாவிய பாரு கொட்டாவிய. இது கொட்டாவிய விட்டு எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிரும் போல. என்னடா அது கொடுமையா இருக்கு? தூங்கி எந்திரிச்சு வந்து கொட்டாய் விடுறது ஒரு குத்தமா? சீதாவும் தான் இருக்கா. காலையில 5 மணிக்கே குளத்துக்கு வந்து என் கூட சேர்ந்து குளிச்சுட்டு அவ பாட்டுக்கு போய் வீட்டுல உள்ள வேலையை அப்படி பாக்குறா. அவ கூட தான் இந்த எரும மாடும் தெரியுது. அவளுக்குள்ள புத்தியில கால்வாசினாலும் இருக்கா. அவ அம்மா கொடுத்து வச்ச மகராசி அப்பேற்பட்ட பிள்ளைய பத்திருக்கா. நான் இந்த எருமையை பத்துட்டு காலம் உள்ள சீப்பட வேண்டியதா இருக்கு. இந்த அடுப்பு என்னடி ஆடிக்கிட்டே இருக்கு? பானை வச்சா கீழே விழுந்துருமோ? பேசாம செங்கல் வச்சு அடுப்பு வச்சிடலாமா? அதான் அடுப்பு இருக்கே சீதா, இதை வச்சா சரியா நிக்க மாட்டேங்குது, அதான் தொல்லை. அப்புறம் ஏமா அதை வைக்கிறீங்க? கிண்டிட்டு இருக்கும்போது கொட்டிருச்சுன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல. என்னாச்சு? என்ன அடுப்பு ரெடி பண்ணலையா? இந்த அடுப்புல சரியா பானை நிக்க மாட்டேங்குதே, ஆடிக்கிட்டேவுல இருக்கு. கீழே ஒரு கட்டைகிட்டே எடுத்து வச்சு சரி பண்ண விசைய. இதுக்காண்டி இம்புட்டு நேரம் உட்காந்துட்டே இருக்கியா? அதுல இல்லத்தை கிண்டையில கொட்டிருச்சுன்னா வீணா போயிருமேன்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வீணா போகாது. ஏன் வீணா போகுது? இங்க கொண்டா, நான் பாக்குறேன் என்னன்னு. என்ன இந்த விறகு வெட்டிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பியே, வந்தோன்னா பத்த வைக்கலான்னு பார்த்தா இம்புட்டு நேரம் ஆகி இப்படி உட்காந்துருக்கியே. தள்ளுங்கிட்டு என்னன்னு பாப்பான். ஆமா, அந்த கட்டை எடுத்து இந்த கீழே வச்சு அந்த அடுப்பு நின்றுட்டு போகுது. என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? அப்படி எப்படித்தான் பார்க்கணும். என்ன குள்ளையவே சம்மந்தம் பண்ண போற? இன்னும் ஒரு அடுப்பை சரிவர வைக்க தெரியல என்னங்கிறேன். நின்றுச்சு அப்பதான்? நின்றுச்சுடி. வாங்க வந்து பொங்கலை வைங்க வாங்க. அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த கோடாங்கி வந்தாதான் சரியா இருக்கும் போல. எத்தனை கடைக்கு பலகாரம் இருக்கு சொல்ற? எத்தனை வருஷமா அடுப்பு பத்த வைக்கிற? சின்ன சின்ன விஷயம் கூட இன்னும் கத்துக்காம இருக்கமா நீ? பத்த அளவுக்கு பக்குவம் வரணும்ல. இன்னும் எனக்கு வரலையே என்னமோ. பக்குவம் எல்லாம் பசு பிடிச்சா வரேன், நம்ம தான் கத்துக்கிறேன்னு. அக்கா, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏய் கீர்த்தி, சூப்பரா இருக்குடி. உனக்கு ஃபிட்டிங் எல்லாம் ஓகேவா? கரெக்டா இருக்குக்கா, அழகா இருக்கு. பொங்கல் வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். நீ மட்டும் தாவணி பவுடர் சட்டை போட்டிருக்க, என்கிட்ட காட்டவே இல்ல. நேத்து மாமா வாங்கிட்டு வந்தாருடி, எனக்கே சர்ப்ரைஸ் தான். திடீர்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் தாவணி இல்ல. தாவணி போடுறதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு. நோக்கா காரிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருத்தேன். அடுத்து நீ தாவணி போடணும். அது வரைக்கும் அவ தாண்டி போடணும். உனக்கு கல்யாணம் ஆனாதான் நான் தாவணி போடணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கு துவைச்சு தரேன். நீ ஒரு நாள் போட்டுக்கோ. நிஜமா தரேன், ஓகேவா? நான் என்ன காலேஜுக்கு அதை போட்டுட்டு போறேன். நீ இதை வீட்டில் இருக்கும்போது வேணா போட்டுக்கோ. சரி தாவணி கட்டையில பாத்துக்குருவான். வாங்கடியே, நல்ல நேரத்துல வந்து பொங்கலை வைங்க வாங்க. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. செய்து தாவணியோ? அந்த தாவணியில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க.
ஐயோ, மூக்குத்தீயின் மின்னல் வந்து தீபம் ஏற்றி வைத்து போக, கொட்டுகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. ஆக ஐயோ 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 ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடி என்ன ரசிக்கும் மன்மதன் எங்க இருக்கானோ, எப்ப வருவானோ? இந்த அழகை, பேரழகை ரசிக்கக்கூடிய மன்மதா, விரைவில் என்னை வந்து சந்திப்பாயா? அடடே ஆச்சரியக்குறி. ச்சே, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டி அழகு, எல்லாம் என் முகத்தில் தானே தெரிகின்றது. இந்த ஏரியாவிலேயே இந்த ஊர்லயே நம்ம தான் உலக அழகி ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளை தான் பார்த்து எங்கே விழுக போறாங்க. ஐயோ ஐயோ, ஒரே வெக்கமாக வருகின்றதே. இவ்வளவு நாள் இது எங்க இருந்தது? இன்றுதான் எட்டி பார்க்கிறது. ஒரே கவிதையா கொட்டுதே. கொட்டும் கொட்டும், சீக்கிரம் வாடி, வேலை கிடக்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இம்புட்டு நேரமா குளிச்சிட்டு கிளம்ப. என்னம்மா, ஒரு ட்ரெஸ் பண்ண விட மாட்டியா? 4 கிழமையும் புது துணி போட்டு மினுக்க வேணாமா? மினுக்குனதெல்லாம் போதும், வந்து பொங்கலை வை. நீ தான் இன்னைக்கு எல்லாத்தையும் செய்யணும். அடுத்த வருஷம் உன் மாப்பிள்ளை வீட்டுல போய் நீ தானே இதெல்லாம் பார்க்க போற. என்னடி முழிக்கிற? வந்து வை. வா. வாட் நான்சென்ஸ் யுவர் டாக்கிங்? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா மருமகள் தான் பொங்க வைக்கணுமா? என் மாமியாக்கு என்ன கையில்? என் வீட்ல எல்லாம் எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். எல்லா வேலையும் என் மாமியாவே பார்க்க சொல்லிடுவேன். சொல்லுவ. உனக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு தானே அவ முன்னை மருமகளை எடுக்கிற. மொகரைய பாரு, மொகரைய. நீலாம் எவகிட்ட போய் எங்கிட்டு முத்துப்பட போறியே தெரியல. அம்மா, சும்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காதம்மா. எரிச்சலா வருது. உன் கூட சிறையா இருக்கு தெரியுமா? இருக்கும். உங்க அப்பாரு 4 கிழமைன்னு பார்க்காம கூட சின்சியரா வேலைக்கு போயிட்டாரு. உன் அண்ணன்காரன் காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டுல ஆளையே காணா. நீனும் நானும் தினம்ட்டு இருக்கோம். வீட்டுல உள்ள வேலையை ஆளுக்கு பாதியா பார்க்க கூடாதா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்க வைக்கணுமேனு பார்த்தேன். பாதி வீட்டுல குழவையே போட்டு முடிச்சாச்சு. இன்னும் நம்ம அடுப்பே தோண்டல. ஐயா, நான் என்ன செய்வேன்? ஐயா, அடியலா. அங்கிட்டு யாருது? அடியலா, அடி முத்தலகி. என்ன ஆத்தா, ஏன் இப்ப இலவு விழுந்த வீடு மாதிரி கத்திக்கிட்டு வர்ற? அதாண்டி விழுக போகுது. என்னக்கா சொல்றிய? என்னாச்சு? ஏன் ஆத்தா, பொங்க வைக்கிற நேரத்துல இப்படி அவசகுணமா பேசுற? என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லுங்க. அடி முத்தம்மா, வீட்டுல போனன்னு என்னத்துக்கு தண்டி வச்சிருப்பீங்க? போன் அடிச்சா யாரும் எடுக்க மாட்டீல? சார்ஜ் இல்லையேன்னு சார்ஜில் போட்டிருந்தேன். ஏன் என்னாச்சு? உன் மாமியா நாத்தனா வீட்டுக்கு போனா 4 கிழமையும் வந்து பொங்க வைக்க வாங்கன்னு சொல்றது இல்லையாம்டி? அங்கே சுகர் பேஷண்ட்னு தெரியாம கரும்பை பூரா கொடுத்து, கரும்பை பூரா ஒரு கட்டையும் காலி பண்ணி அவ மேமூச்சி கீமூச்சி இழுத்துட்டு கிடக்கலாம். சுகர் பேஷண்ட் என்ன திங்கன்னு என்ன திங்க கூடாதுன்னு தெரியாது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு போயிருவான்னு சொல்றாளுகடி. நீ வெரசா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போ, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாம். கிழமையும் இந்த கிழவிக்கு வேலையே இல்லை. என்னத்தினாலும் திங்க வேண்டியது, போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேர வேண்டியது. இதே ஆத்தாள் மகளை வேலையை வச்சிருக்காளுங்க. அடி வெரசா போடி. இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவானு மக ஒரே அழுகையா அழுகுற. அதே உனக்கு சொல்லிட்டு போமேன்னு ஓடியாந்தேன். ஏமா, அந்த கிழவி போனா போய் சேரட்டும், விடுமா. நம்ம வாமா பொங்க வைக்க போவான். நம்ம பொங்க வைக்க போனோம்னா உன் மாமியா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பொங்க வச்சிருவாடி. என் அம்மா ஆஸ்பத்திரியில கிடக்கா, இவளுக்கு பொங்க வச்சு குதூகலமா கொண்டாடுறாடுகன்னு. இது நம்மளுக்கெல்லாம் தேவையா? நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாத. சீதா வீட்டுல போய் இரு, நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, அப்ப பொங்க இந்த வருஷம் நம்மளுக்கு பொங்கலும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன் ஆஸ்பத்திரிக்கு. நீ சீதா வீட்டுல போய் இரு. அரசி, இந்த வாரேன். பொங்க வைக்கணும்லங்க, அதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஆமா, நல்ல நேரம் எப்ப? சூரிய பொங்கலா வச்சிருந்தோம்னா கணக்கு இல்ல. பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு சாமி கூட நேரம் சொல்லும் பத்தியில, அதான் நல்ல நேரம் பார்த்து வைக்கிறேன். 10:45 to 11:45 தான் நேரம் நல்லா இருக்கான். அப்பதான் இன்னும் நேரம் இருக்குல்லப்பா. ஆமா மாமா, அதுக்காண்டி அப்படியே உட்கார்ந்துருக்க முடியுமா? ஏற்பாடு பண்ண வேணாமா? சரி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பொங்க காசுன்னு உன் கையால கொடுத்துரு. நீங்களே கொடுக்க வேண்டியதானே? அது என்ன என்கிட்ட கொடுக்கறது? இருக்கட்டும் அரசி, யாரு கொடுத்தாத்தே என்ன? உன் கையால கொடுத்தாத்தே நல்லா தெரியும். இந்த நீனே கொடுத்துரு. நீங்க கொடுத்துட்டே நான் கொடுக்குறேன். தீபாவளியில இருந்து பிறந்த நாள் வரைக்கும் அத்தனைக்கு என் கையால கொடுன்னா அப்ப நீங்க வச்சிருக்கிற பாசம் எப்படித்தான் தெரியுறது? நீங்க கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரிய வேணாமா? நானா கொடுத்தது மாதிரி இருக்காதா? எப்படி இருந்தா என்ன அரசி? தம்பி தங்கச்சிகளுக்கு செஞ்சா போதாதா? ஆனா எனக்கு அடிக்கடி ஒரு ஆசை உண்டு. என்னன்னு கேட்டீங்களா? என்ன டீ? உங்களை மாதிரி ஒரு பாசக்கார அண்ணன் எனக்கு கிடைக்கலையேன்னு சத்தியமா நான் ஏங்கி போய் தவிக்கிறேங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பனையே கடவுள் கொடுக்கலையே. அதுக்காக நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிடாத. அதான் சரி, அண்ணன்னு தானே கூப்பிடக்கூடாது, ஏன் நான் கூப்பிடலாம்ல? ஏன்னாவா?
ஆமாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா என்னங்கண்ணா அப்படி சொன்னேன். ஏன்னா என்னங்கண்ணா எனக்கு ஒன்றும் புரியல அரசி. ஐயோ ஐயோ, மக்கு மக்கு. இடி என்னன்னு சொல்லிட்டு போ அரசி. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போல ஒரு அம்மாஞ்சி ராஜா. ஏய் அரசி, ஏய் நில்லு நில்லு அரசி. ஓய் என்னங்க, எனக்கு வேலை கிடக்கு. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி மாமி, அவர் சேலை கட்ட பார்த்தாலே அம்மா பிராணி. யாரம்மா அது யாரம்மா? ஐயோ கணேசா ராமா, ஐயோ இங்க பாருங்க, இந்த பையல வந்து கிண்டல் பண்றாங்க. அண்ணி அண்ணி ஐயோ இந்த ராமன் பையல பாருங்க மாமா. அண்ணி பாட்டு சூப்பர். ஏன்டா இப்படி ஓட்டுறிய? பேசாம போங்கடா, பொங்க வைக்க போலையா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. என்ன அண்ணே, காலையிலேயே அன்னி கூட ரொமான்ஸா? என்ன ஜானு, இன்னைக்கு காலேஜ் போலையா? அண்ணே, இன்னைக்கு தை பொங்கல், உழவர் திருநாள், எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. நாங்களும் இன்னைக்கு லீவ்ல தான் இருக்கோம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கீங்க. ஐயோ இது கண்ணுல படுறது மாதிரியா நான் பாடி தலையனே. எத்தே கூப்பிட்டியா? இந்த வாரந்தே. நீ அங்க யாருமே கூப்பிடல. அப்பா கூப்பிட்டீல? இந்த வாரம்பா, வாரேன் வாரேன். ஏய் அண்ணா, அடுத்து நீதான் இதே மாதிரி அண்ணி பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு சுத்த போற. ரெடி ஆயிக்கோ ரெடி ஆயிக்கோ. ஏய் வாளு, என்ன எல்லாருக்கும் அண்ணி போட்டோவை காட்டிட்டு உன் தங்கச்சி என்கிட்ட காட்டவே இல்ல? ஜானு அவனுக்கு பாவம் பொண்ண பிடிக்கலையா? ஏன்னு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னாங்க. ஏன்டா உன்னாலதான்டா அண்ணி ஜாதகமற்ற இன்னும் என்கிட்ட சொல்லாம இருக்காங்க. ஏய் பொருத்தம் இருந்தா தானடா சொல்லுவாங்க, அதனால சொல்லாம இருந்திருக்கலாம். என்னடா சொல்ற, பொருத்தம் இல்லையா? ஆமாடா கணேசா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பெருசா பொருத்தம் ஒன்றும் நல்லா இல்லையா. ஏதோ 3 பொருத்தம் 4 பொருத்தம் தான் இருக்கான். முக்கியமான பொருத்தங்கள்லாம் கல்யாணம் பண்ற அளவுக்கு இல்லையா. அதனால அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது கனிமொழி தேன்மொழின்னு பொண்ணு பார்க்கணும்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா காதுல விழுந்துச்சு. நிஜமாவாடா? நிஜமாதான்டா. அப்புறம் அண்ணன் உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா, அதுவும் பொங்கல் அன்னைக்கு? டேய் அண்ணா, அவன் சொல்றத நம்பாத, அவன் பொய் சொல்றான். ஏய் வாளு, ஒழுங்கா அண்ணன்னு கூப்பிடு, இல்லைன்னா உதப்படுவ. ஜானு நீ சொல்லுடா, ஜாதகம் பார்த்துட்டாங்களா? அண்ணி உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா என்ன? உனக்கு ஜாதகத்துல 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் இருக்கான். அந்த பொண்ணை விட்டா வேற எந்த பொண்ணும் உனக்கு செட் ஆகாதுன்னு ஜோசியரே சொல்லிட்டாராம். கன்ஃபார்ம் அந்த அண்ணி தானே நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஏய் ஜானு, உன்கிட்ட யார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் சும்மா இருண்ணா, பாவம் கணேசனை எவ்வளவு ஃபீல் பண்ணது பத்தியா? அண்ணா உண்மையாவே எனக்கு அண்ணி சொல்லிட்டாங்க. 2வது அண்ணி பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியுமே. அப்படியா? தெரியுமா? என்ன பேரு? டேய் 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 அலையாதடா, அவன் கிடக்கான். நீ சொல்லு ஜானு. ஆமா அண்ணி பேர் என்ன சொன்னாங்க? அண்ணி பேரு சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் லஞ்சம் வேணுமே, கொடுக்க முடியுமா? ஜானு ப்ளீஸ்டா, தங்கச்சில செல்லம்ல, சொல்லுமா. பொங்கல் பரிசு ஏதாவது கொடு, நான் சொல்றேன். தானே பார்த்தேன், அவள் லஞ்சம் இல்லாம என்ன பண்ணுவா? அவன் கிடக்காண்டா, நீ சொல்லு. உனக்கு அண்ணன் வாங்கி கொடுக்காம யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன்? அண்ணி பேர் என்ன? ஆ நடத்து நடத்து. என்ன ஈவினிங் ஷாப்பிங் கூட்டிட்டு போவியா? கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். பேர் மட்டும் சொல்லுடா, என் செல்லம்ல. விழி, மலர் விழி. பேர் எப்படின்னு? சூப்பர்ல. மலர்விழி கணேசன், கணேசன் மலர்விழி. மலர்விழி மலர்விழி மலர்விழி. டேய் 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 டேய், இதெல்லாம் காந்தி காலத்து பேர்டா, எப்பவோ வந்துருச்சு. இதுக்கு இவ்ளோ ரியாக்ஷனா? நீ வாய மூடு. மலர்விழிங்கிறதெல்லாம் ட்ரெண்டிங்கான பேர் தான். என்னது மலர்விழி ட்ரெண்டிங்கான பேரா? டேய் இதெல்லாம் 70s 80sலயே வந்துருச்சுடா, இப்ப போய் ட்ரெண்டிங்ன்ற. அப்புறம் கணேசன் ராமன்லாம் அது மட்டும் என்ன ட்ரெண்டிங்கான பேரா? அதுவும் 70s 90sலயே தான் வந்துருச்சு. அது மாதிரி மலர்விழியும் நல்லா தான் இருக்கு, சூப்பர் பேர் தான். இதுக்கு மேல என்ன வேணும்? மலரே மலரேன்னு பாட்டு பாடிக்கிட்டே போலாம். ஆ பாடு பாடு. நீ யாருப்பா? நீ பைத்தியம், என்ன வேணா பண்ணுவ. ஏய் அண்ணா அண்ணி காப்பாத்துங்க, கணேசன் அடிக்க வரான். இடியட், இவனுக்கு என்ன தெரியும் ட்ரெண்டிங்கான பேரெல்லாம்? மலர்விழி மலர்விழி மலர் மலர். அண்ணா, டேய் அண்ணா, ஈவினிங் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவல அண்ணா? டேய் அண்ணா, என்ன இவன் பேரை கேட்டதுக்கே சிலையாயிட்டான். அண்ணா ஷாப்பிங். இவன் எப்படி ஃப்ரீஸ் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா நான் பேரை சொல்லியிருக்கவே மாட்டேன். அண்ணா ஷாப்பிங்னா. அண்ணி இந்த கணேசனை வந்து பாருங்களேன். பொங்குது, குழவையை போடுங்க, குழவையை போடுங்க.
அப்பதான் சீக்கிரம் பொங்கலை இறக்க அப்பதான் ப்ரோக்ராம் போட்டிருக்க நான் பார்க்க போகணும். இறக்கவ அடியே இப்போ தன்னடி பாலே பொங்கிருக்கு. இனிமே அரிசி போட்டு அது வெந்து அது வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை தாளிச்சு கொட்டி ஏலஞ்சுக்கு நச்சு போட்டுல இறக்கணும். அம்புட்டு வேலை இருக்குதுல்ல, இன்னும் அரிசியே போடல அதுக்குள்ளே எங்கிட்ட இறக்க சொல்ற நீ? ஐயோ அப்ப டிவி ப்ரோக்ராம் எல்லாம் போயிடும். நான் உள்ள போய் டிவி பார்க்க போறேன். நீங்க பொங்கல் வச்சுட்டு என்ன கூப்பிடுங்க. அவ்வளவுதானே டிவி தானடி பாக்குற, இரு பொங்கல் வச்சுட்டு போகலாம். ஆமா நான் ப்ரோக்ராம் பார்க்கணும். இருடி போக்கா, எனக்கு டிவி தான் பார்க்கணும். சரி போ, நான் பொங்கலை வச்சுட்டு கூப்பிடுறேன் போ. கரண்டில தண்ணிய சோமார் விசைய நிறைய பொங்கி ஊத்துது வாரு. சரிங்க தே. சீத்துக்குட்டி, என்னடி பொங்கல் வச்சுட்டீங்களா உங்க வீட்டுல? ஆடி முத்தலகி வா வா. ஆமுத்து என்னடி பொங்க வைக்கிற நேரத்துக்கு இங்க வந்திருக்க? உன் வீட்டுல பொங்க வைக்கலையா? இல்ல ஆத்தா, பொங்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். வைக்க போற நேரத்துல எங்க ஆத்தா இழுத்துக்கிட்டு கிடக்குன்னு கால் வந்துச்சு. அதனால எங்க அம்மா பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ என்னாச்சுடி? வாங்கி வச்சிருந்த கரும்பு கட்ட பூரா ஒத்தாலா உட்காந்து மொக்குனா அப்புறம் என்ன பண்ணும், உடம்பு பூரா சுகரு, அதான் இழுத்து விட்டுருச்சு போல. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லம்மா? தெரியலத்த, அம்மா போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும். அப்பத்தா கறிக்கு கொஞ்சம் கூட வாய் கட்டுற பழக்கமே கிடையாது. மக வீட்டுக்கு போயிட்டா அதையும் இதையும் அரைச்சி வாயில் வரைக்கும் போட்டா அப்புறம் இப்படித்தான் சுகர் கூடும். எங்கே ஒன்னாலும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். என்னையெல்லாம் பாரு, எனக்கெல்லாம் சுகரும் கிடையாது பிபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்படி கல் மாதிரி இருக்குன்னா என்ன காரணம்? ஆத்தா, நீ எல்லாம் எச்சி கையில காக்கா வரட்ட மாட்ட, நீயா சோறு திங்க போற, அதான் காரணம். அடியே அப்படி இல்லடியே, நான் கட்டுக்கோப்பாட இருப்பேன்னு அர்த்தம். எதா இருந்தாலும் கண்ட்ரோலா இருப்பேன். அதனாலதான் எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது. ஓஹோ சரி சரி, பொங்க வச்சுட்டீங்களா? இல்ல முத்தலகி, இப்பதான் அரிசி போட்டிருக்கோம். இரு சாமி விட்டுட்டு போலாம். சரித்த சரித்த, வீட்டுல இருக்கவும் போர் அடிக்குது. எங்க அம்மா வர்ற வரைக்கும் இன்னைக்கு பொழுது சீத்துக்குட்டியோட தான். ஒண்ணு நல்லா இருந்தா இருக்கணும், இல்லைன்னா போய் சேர்ந்துடணும். இப்படி எல்லாம் இழுத்துக்கிட்டே கிடக்க கூடாது தெரியுமா? கேத்தியா பாவம், இந்த வருஷம் பொங்கலுக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கில்ல? ஆமாத்தா பாவம், நான் வேணும்னா அடுத்த வருஷம் சீதாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏண்டி? இல்ல, இந்த வருஷம் எங்க ஆத்தா இழுத்துட்டு கிடக்கு. அடுத்த வருஷம் ஓ நிலைமை எப்படி இருந்துக்கோ தெரியாதுல்ல, அதான் அடுத்த வருஷம் அப்படி ஏதாவது ஒண்ணுனா சீதாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எடு விளக்கமா தன்னாயே. ஆத்தாத்தா கோவப்படாதீங்க, சும்மா பேருக்கு தான் சொன்னேன். இங்க வரடியே, நான்லாம் கொப்பத்தா மாதிரி கிடையாது. நான்லாம் இருந்து என் பேத்தி சீதாவுக்கு கல்யாணம் முடிச்சு அவளுக்கு புள்ள பேரு பார்த்து அவ புள்ளைய வளர்த்து விட்டு ஆளாக்கி அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் போவனாக்கேன். அது வரைக்கும் இந்த கட்டை மண்ணை விட்டு போகாது. அப்பதான் உடனே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டியா? பேசாம இருக்க மாட்டியா நீ? எங்க சுத்தி அங்கதான் வந்து நிப்பியா? எனக்கு இதுக்கு மேல வேற என்னடியே ஆசை இருக்க போகுது? உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு தானே எனக்கு ஆசை. நீ இவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அதுக்கே அப்படி கோவப்படுற? ஏம்மா எப்ப பார்த்தாலும் இந்த அப்பத்தா இதையே தான் அம்மா சொல்லிட்டு இருக்கு, எரிச்சலா வராதா? இப்ப என்னடி சொல்லிட்டேன்? வயசு பிள்ளை இருக்கிற வீட்டுல வேற என்னத்த பேச சொல்ற? ஏதோ என் ஆசையே சொன்னேன். வயசான கட்டைகளுக்கு இருந்து வத்தா தண்டி தெரியும், அவங்களுக்கு வர்றதும் போறதும். இந்த முத்தலையை அப்பத்தாலாம் இழுத்துக்கிட்டு கிடக்கா. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவ கல்யாணம் காட்சியை பார்க்க முடியுமா? எங்க அண்ணன் இருக்க பார்க்கணுமேனு ஆசைப்படுறது ஒரு குத்தமா? முத்தலகி சரி வாடி நம்ம கிளம்பலாம். ஏய், இன்னும் பொங்கல் திங்கல, வந்து சாப்பிட்டுக்கலாம் வா. இதா எங்க போற? வந்து சாமி கும்பிட்டுட்டு போலாம் வா. கொஞ்ச நேரத்துல வந்துருவேம்மா. முத்தலகி வாடி. ஏ சாமி விட்டுட்டு போக முடி. நீ வரியா இல்லையா? இவ ஒருத்தி பொசுக்கு பொசுக்குன்னு ஆனா உனா வா. ஏண்டி சீதா, உங்க அப்பத்தான் மூஞ்சியே மாறிடுச்சு தெரியுமா? ஏன் அதை எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? அது என்ன சொல்லுச்சு? கல்யாணம் தானே சொல்லுச்சு. எங்க அப்பா அம்மா வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டும் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவேனா? போதும்டி, எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்கவே இல்லை. ஆம்பளைங்க மேலேயே ஒரு வெறுப்பா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊர்லயும் அழகழகான பசங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. பொறுப்பான ஆம்பளைங்கள்லாம் இல்லாமலாம் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கான நேரம் வரும்போது எல்லாம் கை கூடி வரும் டி சீத்து. அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி பேசவே மாட்ட தெரியுமா? இங்க பாரு முத்தலகி, என் லைஃப்ல கல்யாணம்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நான் இதே மாதிரி கட்ட பிரம்மச்சாரியா இருந்து சாவேனே தவிர கல்யாணம்ங்கிறத பண்ணிக்கிறவே மாட்டேன். நீ வேணும்னா பார்க்க தானே போற? பாப்போம் பாப்போம். நானும் இதே ஊர்ல தானே இருக்க போறேன். உன் மனதை கவரும் மன்மதன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி வராமலா போயிடுவான்? எவன் வந்தாலும் என் மனசை கவர முடியாது. போதுமா? வாரியா மஞ்சு வரட்டுக்கு போலாம். மஞ்சு வரத்துல போய் மாடு பிடிக்க போறியோ? மாடப்பொடி கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாவது வரலாம் வா. சரி வா வா வா. உன் மனதை கவரும் மன்மதன் அங்க கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? முத்தலகி சரிடி சீத்துக்குட்டி, வா 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 போலாம் வா போலாம் வா.